பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரட்சிவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புரட்சிவாக்கம். அன்னடி வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. ஹாப்பி நியூ இயர். அங்கேயும் பார்த்து சொல்கிறேங்க ஹாப்பி நியூ இயர். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயுமே வழக்கமாக கோலம் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கோலம் ஃபஸ்ட்டு கேள்வி. இப்போ வந்துட்டு கேள்வி வேறு. நியூ இயர் இன்னைக்கு. நியூ இயர் என்ன பிளான் உங்களுக்கு? நியூ இயர் அன்னைக்கு காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஓகே. இனிமேல் வந்து பிள்ளைங்களை எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சு ஃபேமிலியில் எல்லாரையும் குளிக்க வச்சுட்டு அப்புறம் என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஓகே. இது இவங்க ஆக்சுவலாக வந்துட்டு 1 டே ரெசல்யூஷன் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் நான் இருக்க போகிறேன் அப்படின்ட்டு. அப்படி தானே? ஆமாம், எப்பயோ முடிவு பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னீங்களா? தீபாவளிக்கு தானே பண்ணுவாங்க? இல்லை, எங்கள் வீட்டில் சொல்கிறது என்னென்னா நல்ல நாள் ஆனாலும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ஓகே. சூப்பர். அப்போ டெய்லி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டெய்லி நல்ல நாள் தானே. அது ஹீட்டாக இருக்கிறவங்களுக்கு வச்சு குளிக்கலாம். டைம் இருக்கிறவங்களுக்கு இல்லை உடம்பு ஹீட்டாக இருக்குது அப்படின்னா குளிக்கலாம். அது போல். ஓகே சூப்பர்மா. இப்போ அந்த கோலம் போட எவ்வளோ நேரம் ஆச்சு? நான் 4:30 இருக்கும். 4:30 மணிக்கு போட ஆரம்பிச்சிங்க. இப்போ தான் ஃபினிஷ் பண்ணுறீங்களா? இப்போ தான். இன்னும் நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வந்து இன்னும் பெண்டிங் எல்லாம் முடிச்சிட்ருக்கோம். ஓ, இதில் பெண்டிங் வேறு இருக்கா இன்னும்? என்ன பெண்டிங்கு? இந்த இருக்குங்களா? ஆமாம், ஒயிட்டாக இருக்கே. அந்த மயில் அந்த இறகு போல் கொஞ்சம் கலர் கொடுக்கலான்னு நினச்சோம். 3D கலர் மாதிரி. ஓகே. நாங்கள் தான் வந்துட்டு முன்னாடியே வந்துட்டோம். ஆமாம், நீங்கள் இவ்வளோ பூஜைக்கு முன்னாடியே வந்துட்டோம். நீங்கள் இவ்வளோ சுறுசுறுப்பாக வருவீங்கன்னு தெரியாது. சுறுசுறுப்பாக ஏன் கேட்குறீங்க? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போகிறதுனால வந்துட்டு ஏன்னா நல்லது என்ன இருக்கும்? கண்டிப்பாக. சின்ன வயசுலேயே சொன்னது என்னன்னா, கோலத்தை பார்த்துட்டு தான் லக்ஷ்மி வரும் அந்த வீட்டுக்குன்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அதனால நான் பிறந்தது கிராமத்தில் தான். காலையில் எழுந்திரிச்சோடனையும் சாணி தான் தெளிப்பேன். வீட்டில் சாணி தெளித்து கோலம் போடணும், இல்லாட்டி லக்ஷ்மி போய்ட்டு தத்ரம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா கிட்ட உதலாம் வாங்கியிருக்கிறதுக்குனால வாங்கியே கோலம் போட கற்றுக்கிட்டீங்களா? ஆமாம். ஓகே. நான் இது வரைக்கும் 15 நாள் பண்ணிட்டேன். எல்லார்கிட்டையும் அதான் கேட்பேன், வீட்டில் அடித்து சொல்லி கொடுத்தாங்களா இல்லை நீங்களே போட்டிங்களான்ட்டு. ஓகே, நீங்கள் உண்மையாக சொல்லிட்டீங்க ஃப்ராங்காக. தேங்க்யூ ஸோ மச். புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? புரட்சிவாக்கம் ஜிஆர்டி போனதில்லை, இங்கே எம்சி ரோடு ஜிஆர்டி போயிருக்கோம். சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா புரட்சிவாக்கம் ஜிஆர்டியில் வழக்கம் போல் தான் கோல்டன் சில்வர் ஆஃபர் நிறையா வச்சுருக்காங்களா. ப்ளஸ் வந்துட்டு பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்காமா. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகே, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ. புரட்சிவாக்கம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு குட்டி பரிசு. வாங்க. அன்னடி வழங்கும் புரட்சிவாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. வணக்கம் எல்லாருக்குமே. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்துட்டு தேங்க்யூ ஸோ மச். இந்த வருஷம் இன்னும் சிறப்பாக போகணும். ஓகேங்களா? சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்து நியூ இயர் பிளான் என்ன உங்களுக்கு? நியூ இயர் பிளான் தெரியல. அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்? ராகினி சுந்தரி விஜயகுமார். ஓகே, நான் கேட்டேன் அவங்ககிட்ட சைலண்டாக நாசுக்காக கேட்டிருக்கேன். சரி, ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு நியூ இயர் பிளான் என்ன? இன்னும் எதுவுமே போடலையா? சரி, ஓகே. ஏன் பயந்துட்டு நிற்கிறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் கேமராவில் பேசுகிறோம். அப்படிங்களா? நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம். அந்த பயம்தான். சரி, ஓகே. உங்களுக்குலாம் என்ன பிளான் நியூ இயருக்கு? நியூ இயருக்குன்னா எல்லோரும் வெளியே எங்கன்னா போகணும். ஓகே. பசங்களை கூட்டிகிட்டு போகணும் வெளியே. அதுதான் பசங்க ஆசை ஏதோ அது எங்களுக்கு தான். ஓகே சூப்பர். அதான் சார், நியூ இயர் செலிப்ரேஷன் ஆசை நிறைவேற்றணும். அதுதான். சரி. ஓகே சூப்பர் சார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுனால வந்துட்டு என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு வந்து லட்சுமி கடாசம் வரும் சார் வீட்டுக்கு. சரி. அப்புறம் குனிஞ்சு நிமிந்து கோலம் போடுறதுனா இடுப்புக்கு எல்லாத்துக்குமே எக்ஸசைஸ் மாதிரி நல்லது. எக்ஸசைஸ் மாதிரி மார்கழியில் விடிய காலையில் எழுந்திரிச்சு போட்டோம்னா நல்லது. சரி, ஓகே சூப்பர். நீங்கள்? அதே தான் வீட்டுக்கு நல்லது. எதனா தெரியுமா கோலம் போடுறது? ஏன் கோலம் போடுறது மார்கழி மாதம் போட்டால் நல்ல பெரிய அந்த காலத்துலேருந்து சொல்லின்னு வருது தான் சார். அது ஃபாலோ பண்ணுறோம் அவ்வளோ. சரி, ஓகே சார். இப்போ வந்துட்டு ஏன் நம்மளை போட சொல்ல பெண்களை மட்டும் போட சொல்கிறாங்க?
நம்ம வேணால் கலரிங் மட்டும் கொடுக்க வேண்டியதான் சார், நம்ம கோலம் வர பாசி கலரிங் கொடுத்தா போதும், என்னத்துக்கு கோலம்லாம் போட்டுன்னு கூட ஹெல்ப் டைம் வேஸ்ட்டு. அதனால தான் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும், கலரிங் கொடுத்துட்டு ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, அப்படி கலர் கொடுக்கலன்னா நம்மள வேலை வாங்கிடுவாங்க. ஆமாம் சார், வேலை ஆகிட்டாங்க. காவலுக்கு உட்கார வச்சுட்டு போனேன், யாரும் கலைக்காம பார்த்துக்குங்கன்னு. அப்படிங்களா? ஓ, அப்போ ஆண்கள்லாம் வந்துட்டு ஃபார் காவல் பர்பஸ். செக்யூரிட்டி அவங்க தான் சார் கோலத்துக்கு, செக்யூரிட்டி கேட்டு அவங்க தான். காலையில் எழுந்து போகிறதுனால இருட்டாக இருக்கும், அதனால எங்களுக்கு பாதுகாப்பாக கூடயே இருப்பாங்க. அது முடிச்சிட்டு அப்புறம் யாரும் கலைக்கக்கூடாதுன்னு கூடயே இருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு காலையில் எழுந்து இருட்டாக இருக்கும், பயப்படுவாங்க அப்படின்றதுனால வந்துட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படி கிடையாது, யாருன்னா அழிச்சிருவாங்க, பத்திரமா இங்கே பார்த்துக்கல அப்படின்னு மிரட்டி தானே போவீங்க. ஆனால் அப்படி சொன்னேன், கஷ்டப்பட்டு போட்டு கலையக்கூடாது சொல்லிட்டு தான் போனேன். சரி, ஓகேம்மா. இப்போ நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு திங் ஒன்று சொன்னீங்க, லக்ஷ்மி கடாசமாக வந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு சயின்ஸா இல்லை வந்துட்டு கடவுள் எதுக்காக வந்துட்டு கோலம் போடுறாங்க? சயின்ஸும் இருக்குது சார், கடவுளும் இருக்குது. ஏன்னா குனிஞ்சு நிமிறதுனால நம்மளுக்கு எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சயின்ஸும் இருக்குது, கடவுள் நம்பிக்கையும் இருக்குது. சரி சரி, ஓகே. நீங்கள் ஒரு 2 பாயிண்ட்டு சயின்ஸ். உங்களுக்கு சயின்ஸை விட கடவுள் நம்பிக்கை எனக்கு அதிகம். சரி சரி சரி, கடவுள் நம்பிக்கை இருக்குது, அது சயின்ஸில் கொஞ்சம் இருக்குது. சரி சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்கள். எல்லாமே கடவுள் தான் சார், எல்லாமே எல்லாமே கடவுள், கடவுள் மிஞ்சதான் இல்லை. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க. எனவே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நியூ இயரை. பொர்ஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. அதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஆஃபர் ஒன்று போயிட்டுருக்கு உங்களுக்கு. என்னென்னா பொன் பொங்கல் ஆஃபர், வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அன்னடி வழங்கும் பொர்ஷாகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. ஓகே, ஹாப்பி நியூ இயர். ரொம்ப சிறப்பாக வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு உங்களுக்கு அமைகிறோம். சரிங்களா? இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அன்னடி சார்பாகவும் ஜிஆர்டி சார்பாகவும் வந்துட்டு நாங்கள் சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ உங்களோட நேம்? பாரதி. நைஸ் நேம். நீங்கள்? நதியா. சரி, ஓகே. உங்களுக்கு நியூ இயர் பிளான் என்ன இன்றைக்கி? இதில் எதுவுமே இல்லையே, இதில் சந்தோஷமான நாள் தானே இது, சந்தோஷமான நாள். அதனால் அப்படியே சந்தோஷமாக போயிடும், பிளான்லாம் கிடையாது. எதுவும் பிளான்லாம் கிடையாது, சந்தோஷமாக போயிடும். சரி, ஓகே. நீங்கள்? நீங்கள் தான் வெளியே போகணும். எங்கன்னா வெளில போகிறோம், எங்கன்னா போயிடுறோம் வெளில. ஜாலியாக ஜாலியாக. ஓகே, நாங்களும் அப்படிதான் எங்கன்னா அப்படியே போயிடுவோம் ஜாலியாக. வந்துக்கிறீங்களா? ஜாலியாக தானே வந்துக்கிறீங்க. இப்போ இங்கே தூக்கம் கூட இல்லை, ஃபுல்லாக வேலை உழைக்கிறோம். வரத்துக்கு தூக்கலை, நாங்கள் விடிகாதலேருந்து கோலம் போட்டணும், எங்களுக்கு எப்படி தூக்கம் வரும்? கரெக்டு தான். இப்போ நீங்கள் எப்படி தூங்க தானே போகிறீங்க? சீரியலில் எதனா பார்த்துட்டு இல்லை எதனா படம், புது படம் பார்த்துட்டு? நாங்கள் கடைக்கு போகணுமே, வியாபாரத்துக்கு போகணும். அவங்க தான் போகிறாங்க, எங்கன்னா அப்படியே ஜாலியாக வெளில. அவங்க வெளியே போகிறாங்க, நான் வெளியே போத்தாவ இல்லையே, வீட்டில் தான் வியாபாரம், கடைக்கு போனோம். ஓகே ஓகே, சூப்பர். 1ஆம் தேதி அது சும்மா உழைக்கிறவங்களாம் வந்துட்டு பிறால் ஆயிடுவாங்களாம்மா. நானும் உழைக்க போகிறேன் இன்னைக்கு. சரி சரி, ஓகே ஓகே, நன்றிம்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் கோலம் போடுறதுனால நன்மைகள்லாம் என்னென்ன? வீட்டுக்கு நல்லது, பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்குலாம் நல்லது. சரி, ஓகே. தெருவில் போட்டால் எப்படி வீட்டுக்கு நல்லது? தெருவில் போட்டால் தான் சாமி உள்ளே வரணுவாங்க. இப்போ வந்துட்டு பக்கத்து வீட்லேயும் போட்டிருக்காங்க, அங்கேயும் போட்டிருக்காங்க. யார் வீட்டுக்கு சாமி ஃபஸ்ட்டு போவோம்? யார் வீட்டுக்கு போனாலும் போட்டோம். யார் வீட்டுக்கு போனாலும் போட்டோம். வீட்டுக்கு போனாலும் போட்டோம், எந்த வீட்டுக்கு வராங்களோ வரட்டும். சரி, ஓகே. தெருவுக்கு வந்தாலே போதும், நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி. தெருவுக்கு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி தான். இந்த தெருவில் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க. சரி, ஓகே. நீங்கள்? ஐடியா இல்லையா? கோலம் போடுறதுனால எதுக்கு, என்ன பெனிஃபிட்ஸ், என்ன பயன்கள்? வாசல் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. வாசல் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிங்க. சரி, ஓகே ஓகே. இப்போ நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கோலம் போடுறது கடவுளுக்காகவா இல்லை வந்துட்டு சயின்ஸ் இருக்காதுல? கடவுளுக்காக தான் போடுறது. நீங்கள்? கடவுளுக்காக. அவ்வளோதான், அவங்கக்கிட்ட அந்த ஆன்சரே வராதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி, ஓகே. பொர்ஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்தது இல்லையா? மறக்காமல் வந்து ட்ரை பண்ணிங்க. இங்கேருந்து ஏறினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 6 ஸ்டாப்பு தான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அங்கே வாங்க. கோல்டன் சில்வரில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பொன் பொங்கல் ஆஃபர் ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகே, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஹாப்பி நியூ இயர். பொர்ஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. शुभारंभ
அன்னை டிவி வழங்கும் பொருஷாகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 எல்லாருக்குமே வந்துட்டு விஷ் ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மாசா போவோம் எல்லாருக்குமே சரிங்களா. இது அன்னை டிவி சார்பாகவும் ஜிஆர்டி சார்பாகவும் வந்துட்டு சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இப்போ உங்கள் நேம்? சம்ரிதா. நைஸ் நேம். நீங்கள்? வர்ஷிகா ஸ்ரீ. நீங்கள்? மஞ்சுளா தேவி. நீங்கள்? ரோஹித். ரோஹித். யோசிக்கிறீங்களா பேர்? பிரகல்யா. சங்கீதா. சாகமித்ரன். நீங்கள்? ஸ்ரீலேகா. சரி, ஓகே ஃபைன், சூப்பர். இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நியூ இயர் பிளான் என்ன உங்களுக்கு? லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்ட்டு. ஓகே, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். ஐ எம் ஆஸ்கிங் அபவுட் பிளான். அவங்க மம்மியா? மம்மி சொல்லி கொடுக்குறாங்க பிளான் இதுதான் அப்படின்ட்டு. இங்கே வாங்க முன்னாடி. நியூ இயரோட பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்னிங் எல்லாருமே எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துட்டு வீட்டிலலாம் ஸ்வீட்ஸ் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுட்டு எல்லோரும் ஃபேமிலியோடு எல்லாருமே சேர்ந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணுறது தான். இது வந்துட்டு ஆக்சுவலாக அந்த ஜென்ரேஷன்லேருந்து நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நாங்களே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்கள் நியரஸ்ட் எல்லாருமே எங்கள் ஜாயிண்ட் ஃபேமிலி தான். ஸோ அதனால் தனியாக இருக்கிறத விட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன்ஸ்க்குலாம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, அப்போ வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலகாரம். ஓகே, காலிலேருந்து நைட்டு வரைக்கும் உண்டு. சாப்பிட்டு தூங்கலாம். ஜாலியாக பேசிட்டு கொண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர்மா, நைஸ் பிளான். எல்லாருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஈவினிங்னா ஓகே, ஈவினிங் வீட்டில் வந்து காலையில் கும்பிட்டுருவோம். வீட்டில் கும்பிச்சிட்டு காலைல கும்பிட்றீங்க, ஈவினிங்கும் திரும்ப கும்பிடுவீங்க. ஃபுல் டே சாமிக்கு. மார்னிங் வீட்டில் வந்து ப்ரே பண்ணுறது, அப்புறம் ஈவினிங் வந்து டெம்பிள் ஏதாவது போகிறது. மார்கழி மாதம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து நம்ம அந்த ஓசோன் லேயர் வந்து என்ன ஆகும்னா கொஞ்சம் கிட்ட வருமா. ஸோ அப்போ வரும்போது கான்செப்டுக்குள்ளேயே போயிட்டீங்களா? கோலம் எதுக்கு போடுறாங்க? ஓகே ஓகே, ஓசோன் லேயர் வந்து கொஞ்சம் கிட்ட வருமா. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா நமக்கு நிறைய ஆக்சிஜன் கிடைக்குமா. அதனால வந்து நம்ம உடம்புல இருக்கிற நோய் அதெல்லாமே தீருமா, நமக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் ஏன் வந்து முன்னோர் சொல்கிற இதெல்லாம் வந்து பின்பற்றி வரும் அப்படின்னா வந்து மார்கழி மாதம் வந்து முன் பனிக்காலமாக. ஸோ அப்போ வந்து யாருமே வந்து சோம்பல் ஆகிடக்கூடாது. ஏன் அப்படின்னா வந்து மார்கழி மாதத்தில் வந்து நெல்லாம் பயிரிடுவாங்களாம், நெல்லை வந்து நல்லா பார்த்துப்பாங்களாம், நல்லா பராமரிப்பாங்களாம். ஸோ நம்ம வந்து தை மாதம் வந்து அறுவடை பண்ணோம்ல, ஸோ அதனால வந்து யாரும் வந்து சோம்பல் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிட்டு மார்கழி மாதம் பனிக்காலம் கூட பார்க்காம எல்லாருமே சீக்கிரமாக எழுந்து குளிச்சுட்டு கோலம் போடுறாங்க, அதெல்லாம் பண்ணுறாங்க. சரி சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு அப்ளாஸ் பண்ணிக்கலாம் எல்லாருமே சேர்ந்து. சூப்பராக வந்துட்டு சொன்னாங்க. பட் வந்துட்டு நீங்கள் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கிற பொண்ணா? ஓகே, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு போல். யூடியூப்லேயும் கூகுள்லேயும் போயிட்டு ஸ்டேட் லெவலில் அவள் தான் ஸ்பீச்சில் இருந்து ஃபஸ்ட்டு. தெரியுது, பேசும்போதே கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள். கூகுளில் ஃபுல்லாக சர்ச் பண்ணிக்கிறோம் கோலம் எதுக்கு போடணும், எதுக்கு நல்லது. ஃபஸ்ட்டு எல்லாமே ஸ்டேட் லெவலே அந்த பாப்பா தான். ஓகே, பார்த்துட்டேன். எந்த ஸ்கூல் நீங்கள்? திருத்தங்க நலர் வித்யாலயா. ஓகே ஓகே, சூப்பர். நீங்கள் ஏன் பின்னாடி மறந்து நிற்கிறீங்க? நீங்கள் எந்த ஸ்கூலு? அக்ரவால் வித்யாலயா ஜூனியர் காலேஜ். ஓகே, சூப்பர். வாய்ஸ் பார்த்தீங்களா? இப்போ இவங்க ஒரு 10 பாயிண்ட் சொல்லணும்னு நினைக்கிறேன். கோலத்தை பற்றி உங்களுக்கு எதனா தெரியுமா? நோ ஐடியா. ஓகே, நைஸ். நீங்களாம் வந்துட்டு எங்கள் செட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார். சூப்பர் சூப்பர், ரொம்ப நன்றி. எங்களுக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி காலையில் இந்த கோலம் போகிறதுக்கு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே ஃபைன். இப்போ லாஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்ன இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போட்டுட்டு இருந்தாங்க, அது வந்து ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? அதிகமாக இருக்கா, கம்மியாக இருக்கா? குறைய தான் செய்யுது. ஆனால் இப்போ வர எங்கள் பேர பிள்ளைங்க அந்த ஸ்டேஜ் பிள்ளைங்கள்லாம் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா அவங்களும் கொஞ்சம் சர்ச் பண்ணுறாங்க. சரி, இதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் நாங்கள் வந்து எக்ஸசைஸாக இருந்தோம். ஏன்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்தில் அந்த இது விட்டது. திருப்பி இப்போ குழந்தைங்கள்லாம் அதை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பரவாயில்லை, எங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இப்போ வந்துட்டு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க கொஞ்சம் அடுத்த ஜென்ரேஷன் எங்கள் மருமக அந்த மாதிரி ஜேஸ் அவங்களாம் நின்றுட்டு அடுத்தது இப்போ வந்திருக்காங்க. எப்பயாவது இந்த நியூ இயருக்கு, இந்த பொங்கல் அந்த மாதிரி ஒரு இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா போலவே போட ஆரம்பிக்கிறோம். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா மற்ற நாளில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க தான் போட்டுட்ருக்காங்க. பெரியவங்க இல்லாத பட்சத்தில் நாங்கள் யாரும் போட, ஏன்னா மார்னிங் டைம் எழுந்து வீட்டு வேலை செய்கிறது அதில் தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் தவிர யாருமே வந்து இந்த கோலம் போடுறதுக்கு எங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லாத மாதிரி. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஜென்ரேஷன், நான் ஒரு ஜென்ரேஷன், இப்போ பாப்பா ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க. இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷன், அதாவது நாங்களாக இருக்கட்டும் இவங்களா இருக்கட்டும் குட்டி பிள்ளைங்கள. ஸோ அதனால் எங்கள் ஜென்ரேஷனில் வந்துட்டு இது கம்மியாக இருக்குல்ல, என்ன ரீசன்னாலன்னு சொல்லுங்கள். அதான் கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைம் தான்.
ஸோ டைம் வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்க டைம் இல்லைங்கிற மாதிரியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறனால யாருமே இந்த கோலம் போடுறதுக்கெலாம் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜிம் அதுக்கெல்லாம் போக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கு எங்களுக்கு கோலம் போடுறதுக்கு டைம் இல்லை. அதுதான் சிம்பிளாக சொல்லணும். ஆனால் பெனிஃபிட்ஸ் தெரில. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபீஸே இல்லாத ஒரு ஜிம்முன்னு தெரிஞ்சாலும் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை எங்களால். அதுதான் ரீசன் சொல்ல முடியும். ஓகே, எல்லாருமே ஆசமாக சூப்பராக வந்துட்டு பேசுனீங்க. நீங்களாம் புருஷவாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? புருஷவாக்கம் வந்திருக்கோம், டி நகர், எம்சி ரோடு எல்லாமே தான். ஓகே, எல்லா ஜிஆர்டியும் போயாச்சு. ஜிஆர்டி ஃபேமிலி டி நகரும் போயிருக்கோம். டி நகர். சரி, ஓகே. மெயின் பிரான்ச்சு, சைட் பிரான்ச்சு, அந்த பிரான்ச் எல்லா பிரான்ச்சும் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, ஓகே. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. அந்த கடை ராசியாக இருக்கும்னா அந்த கடைக்கு தான் போவோம். எப்பயும் என் பிள்ளைய அந்த கடைக்கு தான் கூப்பிட்டு போக சொல்லி நேற்று 9 மணி 10 மணி ஆகி போச்சு. இந்த செயின் வாங்கிட்டு வந்தோம். பரவாயில்ல. ஃபேமிலி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் ஃபேமிலி. ஆளுக்கு ஒரு செயின் வாங்கினாலே ஒரு 50 பேர் வாங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு செயின் வாங்குறதுக்கு ஒரு 10 பேராவது வருவாங்க. அது சூப்பர் திருவிழா மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஒரு செயின் வாங்கும்போது ஒரு 4 பேர் வந்தால் தான் அடுத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு செயின் அப்படி வாங்குற ஐடஸ். ஓகே, அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஃபேமிலி நிறைய பேர் இருக்கீங்களே, ஒரு நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒரு செயின் வாங்கிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக ஃபுல் ப்ரீ பிளான்டு தான். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. பொன் பொங்கல் ஆஃபர். வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் தான். சரிங்களா? மறக்காமல் வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு அங்கே பார்த்து ஹாப்பி நியூ இயர் ஜிஆர்டி. வெல்கம் டு ஜிஆர்டி. வெல்கம் டு ஜிஆர்டி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். Thank you. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம். நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம். சுபாரம்பம் எல்லாருக்குமே வந்துட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா சிறப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். சரிங்களா? இது வந்துட்டு அன்னை டிவி சார்பாகவும் ப்ளஸ் வந்துட்டு புருஷவாக்கம் ஜிஆர்டி சார்பாகவும் சொல்லிக்கிறேன். ஏன் சைலண்டாக பேச மாட்டீங்க? திருப்பி நான் சேம் டிவி சொல்ல மாட்டீங்களா? நாங்களே கேட்டு வாங்கிக்கணுமா? சொல்லுமா. சரி, ஓகே. உங்கள் பேர்? கலைவாணி. நைஸ் நேம். நீங்கள்? தமிழ் பிரியா. நீங்கள் ஆஷி. ஜெயமுனி. ஹரிகர். சரி, ஓகே. உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் பிளான் என்ன இன்னைக்கு? ஹாப்பி நியூ இயர். புரியல. இந்த வருஷம் எல்லாமே நியூ இயருக்கு நல்லா இருக்கணும். ஓகே. நோய் நொடி இல்லாத. நான் இந்த வருஷம் ஃபுல்லாக கேட்கல. டுடேஸ் பிளான். இன்னைக்கு ஒரே ஒரு நாளுக்கு பிளான் என்ன இன்னைக்கு? ஹாப்பி நியூ இயர். நீ ஒரு நாளுக்கு நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மீதி நாள்லாம் ஏங்க சோகமாக பேசுறீங்க? மீதி நாளெல்லாம் வேலைக்கு போனோம். இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருப்பாங்க எல்லாருமே. சாட்டர்டே சண்டே வேலைக்கு போயிருவீங்களா நீங்கள்? ஞாயிற்றுக்கிழமை எங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியாது. நான் இன்னைக்கு ஒரு நாள் ஜாலியாக இருக்கலாம். சரி, ஓகே, சூப்பர். எல்லாரும் நல்லா இருக்கணும் தம்பி. வேலைக்கு போகணும், நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். ஓகே, நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுறீங்க. நான் கேட்டது இன்னைக்கு பிளான் என்ன உங்களுக்கு? தெரியலையே, சொல்ல தெரியலையே. பிளான் இன்னைக்கு கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போகிறோம், அதுதான் பிளான். ப்ரோ, உங்களுக்கு நோ பிளான் சொன்னால் மைக்கில் மாட்டிப்பீங்க அப்படியா? சரி, ஓகே. ஒளிஞ்சிட்டாப்புல. சரி, ஓகேம்மா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ், என்னென்ன நன்மைகள்? பெரியவங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கோசம் நாங்களும் போடுறோம். சாமிக்கு நல்லது. இன்றைக்கி இந்த மார்கழி மாதம் பீட நாளுன்னு சொல்லுவாங்க. வாசலில் போட்டால் நன்மைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் சார் போடுறது. அதனால் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க அதை. சரி, ஓகே. நீங்கள்? அதுதான் நான் பீட மாதம் போடுவேன். சரி, ஓகே. அப்படின்னா என்னன்னு தெரியுமா எங்களுக்கு? உங்களுக்கு தெரியுமா? எங்களுக்கு சொல்கிறீங்களா? அதெல்லாம் தெரியாது, அவங்க சொல்கிறாங்க, அது தெரியும், அவ்வளோதான். சரி, ஓகே. நீங்கள்? இந்த மார்கழி மாதம் நல்ல நாள், குடும்பத்துக்கு நல்லது, நல்லா இருக்குன்னு கோலம் போட்டு நாங்கள் வாழ்த்துறோம். சரி, ஓகே, சூப்பர். அதே மார்கழி மாதம் பொதுவாக கோலம் போடுறாங்க. ஆனால் அந்த மாதத்துக்கு ஒரு அற்புத நாள்ன்ட்டு சொல்லுவாங்க. சரி. மார்கழி மாதம் வந்துட்டு ஒரு அற்புத நாள். ஸோ அதனால் வந்துட்டு அதுலேருந்து கோலம் போடணும். சரி, ஓகே. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்களா? இப்போது அதாவது எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் ஒரு ஜென்ரேஷன், உங்களுக்கு அப்புறம் நாங்கள் ஒரு ஜென்ரேஷன், அப்புறம் குட்டி பசங்க ஒரு ஜென்ரேஷன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க நாங்களாம் வந்து அதை ஃபாலோ பண்ணுறோமா? அதிகமாக இருக்கா, கம்மியாகிருச்சா கோலம்? இல்லை, கம்மியாக இருக்குது தம்பி. கம்மியாக இருக்குது. ஆமாம். ஓகே. என்ன ரீசனால் கம்மியாகிடுச்சின்னு தெரியுமா? நிறைய மாற்றங்கள் இருக்குது இந்த செல்லு மூலியமாக, அதனால் கம்மியாகிடுச்சு. ஓகே. செல்ஃபோன் ஒழிச்சிடலாமா?
அது நன்மையாகவும் இருக்குது தீமையாகவும் இருக்குது. ஓகே, யூடியூப் பார்த்து சமைக்கலாம். ஆமாம், தெரியாதவங்க சமைக்கலாம். நன்மையாக இருக்குது தீமையாக இருக்குது. சரி ஓகே. ஸோ அதனால் வந்துட்டு கம்மியாக யூஸ் பண்ணலாம். அது மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணால் இதெல்லாம் போடலாம், நம்ம கோலம்லாம் போடலாம். சரி ஓகே, செல்ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்துட்டு யாருமே கோலம் போட மாட்டேன்றீங்க. ஓகே, நீங்கள் அது மாதிரி வேறு பண்ணி சொல்லுங்கள். வேணாமா? சரி ஓகே. நீங்கள் சொல்லிட்டாங்க, அவங்க சொல்லிட்டாங்களா? வெறும் ஃபோன் மட்டும் தானா? வேறு என்ன நிறையா இருக்குது? வேறு இல்லை, லேப்டாப்பில் பார்த்துன்னுக்குறாங்க. நெட் வீட்டில் உட்கார வச்சு நல்லது கெட்டது அதில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் பசங்க மறைச்சி வச்சு பார்க்குறாங்க. அது டிவியெல்லாம் ஹாலில் இருக்குது. சில பேர் வீட்டில் என்ன பண்ணுறாங்க, நியூஸ் பேர் ஹாலில் வச்சு பார்க்கக்கூடாது. சரி ஓகே. ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் மட்டும் தானான்னு கேட்டது, ஃபோன் மட்டும் இல்லை லேப்டாப்பும் மறைச்சி வச்சு பார்க்குறாங்கன்ற லேப்டாப்பு. ஸோ அதனால தான் கோலம் போட மாட்டேன்றாங்க. சரி ஓகே, வாங்க இந்த ஜென்ரேஷன் கிட்ட வாங்க. நம்ம மேலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குறை சொல்கிறாங்க, நம்ம கோலம் போட மாட்டேன்றோம். நீங்கள் சொல்லுங்கள், கம்மியாயிருச்சா? ஓகே, என்ன ரீசனால் கம்மியாயிருச்சு? முன்னாடி வாங்க. வேண்டாமா தம்பி, வைக்கப்படுறா போல. சரி ஓகே, இப்போ எல்லாருமே பொர்ஷாக்கம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? பொர்ஷாக்கு வந்ததில்லை சார், சரி இதுக்கு வந்திருக்கோம். ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பிரான்ச்சில் வந்துட்டு உங்களுக்கு கோல்டு அண்ட் சில்வரில் நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்களாம். ப்ளஸ் வந்துட்டு பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போய்ட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். ஓகேங்களா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ப்ளஸ் அன்னை டிவி அண்ட் ஜிஆர்டி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு அன்பு பரிசு. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி நியூ இயர். அன்னிடி வழங்கும் பொர்ஷாக்கம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. ஓகே, என் கூட சேர்ந்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேவலம் கத்திருச்சு. சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்களோட பிளான்ஸில் என்ன? அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்? சங்கீதா. நைஸ் நேம். நீங்கள்? சௌந்தர்யா. தனலட்சுமி. சரி ஓகே, உங்களோட நியூ இயர் பிளான் என்ன இன்னைக்கு? என்னோட நியூ இயர் பிளான் இன்னைக்கானதை கேட்குறீங்களா? கோயிலுக்கு போகணும். அது ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு கோயிலுக்கு, தென் பீச்சுக்கு போவோம். அவ்வளோதான். பீச்சுக்கு போகணும். பீச்சில் தான் கட்டை கட்டிருக்காங்களே, இப்போ யாரும் போட மாட்டாங்க. எங்களுக்கு தெரியாதுல்ல. ஓகே, இப்போ தெரிஞ்சுக்கோங்க, பீச்சில் வந்துட்டு கட்டை கட்டிட்டாங்க. சரிங்களா? ஓகே, லாங்லேருந்து அப்படியே போயிட்டு ஹாய் பீச்சுன்னு அப்படின்னு மட்டும் போயிடணும். ஹாய் பீச்சுன்னு சொன்னால் அது தெரியுமா? சொல்லுமா? சொல்லாது. அலை. ஓகே. சரி ஓகே, நீங்கள்? சினிமா போகலாம். சர்ச்சுக்கு போகலாம். கிறிஸ்டியன்ல நான் சர்ச்சுக்கு போகலாம். அப்புறம் இதெல்லாம் இன்னைக்கு பிளானில் இருக்கா? ஆமாம். ஓகே சூப்பர். நீங்கள்? சார் நான் பெஸ்ட் நகர் போகலான்னு இருக்கேன். பெஸ்ட் நகருக்கு அங்கே? ஓ, மாதா சர்ச்சுக்கு. ஓகே சூப்பர். அங்கே போய்ட்டு உங்கள் பிளானை என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஓகே, கிட்ட வாங்க. ஏன் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி போயிட்டுருக்கீங்க? சரி வந்துட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நியூ இயர்லேயே வந்து ரெசல்யூஷன், இந்த வருஷத்துக்கு என்ன ரெசல்யூஷன் எடுத்துருக்கீங்க? வெயிட் லாஸ் பண்ணணுன்னு இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறீங்க. ஓகே, நைஸ் ரெசல்யூஷன். ஓகே, நீங்கள்? சிரிச்சா அங்கே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும், திரும்பக்கூடாது, கலுக்குன்னு சிரிக்கக்கூடாது. ஓகே, நீங்கள்? ரெசல்யூஷன் ஜாலியாக என்ஜாய் பண்ணணும், அவ்வளோதான். என்ஜாய் பண்ணணும். ஆமாம், இந்த வருஷம் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும். ஓகே சூப்பர், ஆசம். நம்மள மாதிரியே இருக்கிறாங்க. சரி ஓகே, கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையிலே எழுந்து போடுறதே ஒரு என்ன சொல்கிறது, குனிஞ்சு நம்ம போடுறோம். அது ஒரு வகையான எக்ஸசைஸ் மாதிரி தான். தென் கோலம் போட்டு விளக்கேற்றுற ஒரு பாசிட்டிவ் வைப், வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வர மாதிரி. ஓகே ஓகே ஃபைன். நீங்கள்? கோலம் போடுறது வீட்டுக்கு நல்லதுங்க. வீட்டுக்கு நல்லது. தெருவில் போட்டாலும் நல்லது, எல்லாரும் பார்ப்பாங்க. எல்லாருமே பார்ப்பாங்க. ஓகே, நீங்கள்? சேம் தான் சார். அவங்க சொன்ன நீங்கள் அசேம்லாம் சொல்லக்கூடாது, இதெல்லாம் ஏற்றுக்கப்படாது. நீங்கள் வேறு எதனா சொல்லணும். ஏன்னா அப்போல்லாம் ஓடக்கூடாது. ஐயோ சாமி கண்ணை குத்திடும், இங்கே வாங்க சாமி கண்ணை குத்திடும். நீங்கள் வேறு என்ன சொல்லுங்கள்? கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்? காலையில் கோலம் போட்டால் நல்லது. ஓகே, யாருக்கு? எனக்கு. ஓகே, நம்ம கோலம் போட்டால் நம்மளுக்கு நல்லது. வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும் நல்லது. ஓகே, கேட்டால் தான் சொல்லுவாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜென்ரேஷன் வந்துட்டு மாறினே இருக்குது. இப்போ இருக்க தலைமுறையில் வந்துட்டு கோலம் அதிகமாக இருக்கா கம்மியாயிருச்சா? அதிகமாக தான் இருக்குது. அதிகமாக தான் இருக்குது. ஓகே, அதிகமான என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இப்போ வந்துட்டு போடுறாங்க? ஃபஸ்ட்டு வந்து கோலம் வந்து என்ன சொல்கிறது, வீட்டுக்கு போடுவாங்க. இப்போ வந்து அதை ஒரு கிளாஸாகவே எடுத்து ஒரு ஹார்ட்டாகவே பண்ணுறாங்க இப்போ. ஓகே ஓகே, நீங்கள்? நானும் அதுவே தானே சேம் சொல்லக்கூடாது, நீங்கள் வேறு ஏதாவது சொல்லணும்.
அதான் இருந்து பாருங்க நீங்கள் கரெக்டான ஆள் சூஸ் பண்ணல நீங்கள். சார் எனக்கு இப்போவே ஆலியா சொல்லிட்டு தான் நான் நிற்கிறேன். சரி சரி ஓகே ஓகே சூப்பர். நீவே வந்துட்டு 3 பேரும் சூப்பராக பேசுனீங்க. புருஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். ஓகே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். அது பேர் பொன் பொங்கல் ஆஃபர். ஓகே அப்புறம் வந்துட்டு கோலம்போட்டியில் கலந்துருக்கான்னு சொல்லிட்டாங்க. வந்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் வந்துட்டு பண்ணி தருவாங்க. ஓகே வந்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இவங்க 3 பேர் சூப்பராக பேசினேன். இவங்க 3 பேருமே புருஷாகம் ஜிஆர்டி வாங்க ஒரு அன்பு பரிசு அண்ட் ஹாப்பி நியூ இயர். நாங்கள் பார்த்துட்டு எப்படி ஹாப்பி நியூ இயர் ஜிஆர்டின்னு சொல்லுங்கள். ஹாப்பி நியூ இயர் ஜிஆர்டி. தேங்க்யூ ஸோ மச். என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமான அன்னைடி வழங்கும் புருஷாகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6. ஹாப்பி நியூ இயர் உங்கள் 2 பேருக்குமே. உங்களோட பேர்? விக்டோரியா. நைஸ் நேம். நீங்கள்? கௌஷிகா. சரி ஓகே சூப்பர். உங்களோட நியூ இயர் பிளான் என்ன இன்னைக்கு? பிளான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறீங்க? நியூ இயர் பிளான் நீங்கள் என்னன்னு சொல்லி நீங்கள் அவங்க புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஓகே ரிலேஷன் வீட்டுக்கெலாம் போகணும். ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போகணும். ஓகே சொந்தக்காரங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு அங்கே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணும். ஓகே நீங்கள்? அவங்க தான் சொல்லணுமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்களா? ஓ அப்படி இல்லை ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வருஷ பொறுப்பு வேறு இன்னைக்கு என்ன கோயிலுக்கு போகிறோம், வீட்டுக்கு போகிறோம், சண்டியில் உட்காரோம், பழைய படம் போடுவாங்க பார்க்குறோம். அது ஆமாப்பா அதுதான் பிளான். ஈஸியாக சொல்லிட்டோம்ப்பா பிளானை. சரி ஓகேம்மா. இப்போ வந்து நீங்கள் வந்துட்டு என்ன ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க இந்த வருஷம்? ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். ஜாலியாக என்ஜாய் பண்ணணும். சரி சரி ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேள்வி கோலத்தை பற்றி. கோலம் போகிறதுனால என்ன நன்மைகள்? கோலம் போடுறதுக்கு இல்லை என்ன நன்மைகள் கோலம் போடுறதுனால? சொல்றது எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன். நீ சொல்லண்டா ஏன்டா மாட்டி விட்டேன்றாங்க. சரி ஓகே சூப்பர். நீங்களே சொல்லுங்க. கோலம் போகிறதுனால வீட்டுக்கு நல்லது. வீட்டுக்கு நல்லது. நம்ம கோலம் பாரு குனிஞ்சு போடுறதுனால நமக்கு ஒரு இதுவாக இருக்கும். சரி 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 அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஒரு ப்ரீத் ஒன்று எடுத்துட்டாங்கப்பா போதன்ட்டு. வாங்க இங்கே வாங்க. சரி வாங்க நீங்கள் இங்கே வாங்க வேணாமா? சரி ஓகே ஃபைன். இப்போ அடுத்த கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன், அதாவது உங்கள் ஜென்ரேஷன் கிட்ஸ்லாம் வந்துட்டு இதை ஃபாலோ பண்ணுறாங்களா? கோலம் போடுறாங்க. நல்லது கோலம் போட்டுது செய்து எல்லாம் சுத்தமாக வச்சுக்கணும். அது எல்லாம் செய்யணும். அதுதான். சரி 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 ஓகே சூப்பர். இப்போ வந்து யாருமே அதிகமாக கோலம் போடுறது கிடையாது. அப்படி போடுறதுலாம் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல் வந்தால் மட்டும்தான் கோலம் போடுறது மட்டுமே. ஏன் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்களா? வந்து இப்போ கோலம் போட்டால் சின்னதாக வந்து கோலம் போட்டால் அது வந்து இதுவும் பண்ணுறாங்க. இப்போ பெருசாக வந்து அது அவங்க ஆசையாக பண்ணுறதில்ல எதுவுமே. ஓகே அதனால் கம்மியாயிருச்சு. இப்போதைக்கு கோலம் கம்மியாக இருக்காமா? என்னத்தினால கம்மியாக இருக்குன்னு தெரியுமா? கோலம் போடுறதுக்கு கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லப்பா செய்யுதுன்னு அவ்வளோதான். சரி 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 ஓகே சூப்பர். இப்போ நீங்கள் புருஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை இது இருக்கு வந்தது இல்லையா? சரி ஓகே மறக்காமல் அங்கே வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்காமா. வீட்டில் சொல்லணும் சரிங்களா? ஓகே நீங்கள் வந்து இது நானே எடுக்க போகிறேன் என்கிட்ட ஏன்டா சொல்கிறீங்கன்னா நினைக்கக்கூடாது. அப்படிலாம் நினைக்கலையா? சரி ஓகே சூப்பர். வந்துட்டு வீட்டில் சொல்லுங்கள் பொன் பொங்கல் ஆஃபர் சரிங்களா? வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் மறக்காமல் வந்து ட்ரை பண்ண சொல்லுங்கள். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேங்களா? ஜிஆர்டி சார்பாகவும் அண்ட் வந்துட்டு வருஷா அப்புறம் அன்னை டிவி சார்பாகவும் உங்களுக்கு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புருஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம் நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம் சுபாரம்பம் தருமானந்தம். அன்னை டிவி வழங்கும் புருஷாகம் ஜிஆர்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்களாம் சொல்லணும் இப்போ சேம் டு யூ. மனசை கொஞ்சமாச்சு அப்படியே எங்களுக்கு ரெஸ்பெக்டோ கொடுக்கணும். சேம் டு யூ தம்பி. விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஓகே ஆசம். எவ்வளோ இனிமையாக இருக்குது கேட்கும் போது எங்களுக்கு. சேம் டு யூ. ஓகே சூப்பர்.
ஆனால் சொல்ல மாட்டீங்க. சரி ஓகே, உங்கள் பேர்? சித்ரா. ஓகே, நைஸ் நேம். நீங்கள்? சாருமதி. சூர்யா. நீங்கள்? ரஞ்சனா. ரஞ்சனா. சஞ்சனா. ஓகே, க்யூட்டாக இருக்கு நீங்கள் சிரிச்சா. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்குமே அந்த நியூ இயர் பிளான் என்ன? நல்லா வெளியே போய் சுற்றணும், அவ்வளோதான், அதுதான் பிளான். ஓகே சூப்பர். உங்களுக்கு? அவங்க கூட சேர்ந்து சுற்றணும், அதுதான் பிளான். சொல்லுங்க. அவங்க கூட பேசி பொம்மை வாங்கணும். அப்புறம் அவ்வளோதானா? சரி ஓகே, உங்களுக்கு பாட்டு பாட தெரியுமா? பாட்டு பாடு. பரவாயில்ல பாடுங்க, ஒரே ஒரு பாட்டு பாடுங்க. இன்னைக்கு நியூ இயர்ல இவ்வளோ பேர் கேட்குறாங்க, நம்ம தெருவு சார்பாக வந்துட்டு நீங்கள் பாட்டு பாடி ஆகணும். பாடுங்க. ஓகே, எல்லாருமே ரெடியா சஞ்சனாவோட இசை மழையில நனையறதுக்கு? ஓகே, ரெடி, பாருங்க. ரஞ்சிருமே ரஞ்சிருமே மனசு கலக்க ரஞ்சிருமே 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 மனசு கலக்க ரஞ்சிருமே ரஞ்சிருமே ஓகே பாருங்க, நான் மக்களோட கோரிக்கை பார்த்தீங்களா? இது வந்துட்டு இங்கே அப்படியே ரிசீவ் ஆகிரும். அந்த மைக்கு வேற எல்லாருக்கும் கேட்கறது. ஓகே, நீங்கள் பாடினது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சுத்தமாக கேட்கலையா? ஏன்னா எனக்கே சுத்தமாக கேட்கல. பாடு மிக்கி, ரைம்ஸ் எதனா பாடு. சரி ஓகே, ரஞ்சிதமே வந்துட்டு பாடிட்டீங்க. இப்போ வந்துட்டு வேற ஒரு பாட்டு பாட சொல்கிறேன், பாடுறீங்களா? பாபா பிளாக் ஷிப் அந்த பாட்டு பாடுங்க. ஹாப்பி ஹாப்பினா ஹாப்பி ஹாப்பினா. அவ்வளோதான். ரஞ்சிதமேனா 4 லைனு, இதெல்லாம் 2 லைன் தான், முடிஞ்சிருச்சு சொல்லி. ஓகே 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 ஓகே, நீங்கள் எப்படி பாஸ் ஆகிடுவீங்களா? ஆவீங்க. ஓகே ஓகே, எனிவே சூப்பர். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன பிளான்? அவங்க கூட சேர்ந்து ஓகே, நீங்கள்? அவங்க கூட எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் வந்துட்டு ஒன்றா சேர்ந்து சுத்த போகிறாங்க, அதுதான் பிளான் இன்னைக்கு. சரி ஓகே, நியூ ரெசல்யூஷன் என்ன உங்களுக்கு? கோவத்தை கம்மி பண்ணணும். ஓகே, எனக்கு தெரிஞ்சு செம்ம கடுப்பில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் பேசினே இருக்கிற அப்படின்னு. சரி ஓகே, உங்களுக்கு? நல்ல ரேங்க் வரணும். சரி ஓகே, நீங்கள்? அவங்க தான் சொல்லக்கூடாது, இது உங்களோட தனிப்பட்ட கேள்வி. ரெசல்யூஷன் அதாவது எந்தெந்த விஷயத்த மாற்றிக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த நியூ இயர்லேருந்து? யோசிக்கலையா முன்னாடி? சரி ஓகே சூப்பர். இப்போ கோலத்துக்கு வந்துட்டு போயிடலாம். கோலம் போடுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு தெரியுமா? சார் முதுகு வலி தான் சார் ஸ்டார்ட் ஆகுது. சார்லாம் வேணா தம்பி முதுகு வலி தான் ஸ்டார்ட் ஆகுது. முதுகு வலி ஸ்டார்ட் ஆகுது கோலம் போட்டால். ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டு புதுசாக நாங்கள் வந்துட்டு கேட்குறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உடம்பு வலிக்கெலாம் வந்துட்டு என்னம்மா அவ்வளோதானா போயிடலாமா? சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உடம்பு வலிலாம் போயிடும், இந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அக்கா தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா துணிஞ்சு உடம்பு வலிலாம் வருது அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே ஓகே சூப்பர். நீங்கள்? வீட்டுக்கு நல்லது. ஓகே, நீங்கள்? நாட்டுக்கு நல்லது. ஓகே, ஒரு ஃப்ளோவாக ரைமிங்கோட தான் பேசிட்டு இருக்காங்க எல்லாருமே. சரி ஓகே, நீங்கள் கோலம் போட தெரியுமா உங்களுக்கு? தெரியாதா? கற்றுக் கொடுக்கலையா அம்மா? ஏன்? பாட்டு பாடதான் கற்றுக் கொடுத்தாங்களா? ஓகே ஓகே சூப்பராக பாடுறீங்க. கோவத்தை கம்மி பண்ணோம், வருஷம் பிறந்துச்சு. சரி ஓகே ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்துட்டு கோலம் அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஜாஸ்தி தான் இருக்குது. ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, நீங்கள்? அதிகமாக தான் இருக்குது. சரி ஓகே, என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இப்போ வந்துட்டு புதுசாக வந்துருக்கு? நிறைய ஹார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கிளாஸ்லாம் இருக்குது. கிளாஸ்லாம் இருக்கா கோலத்துக்கு? ஓகே ஓகே சூப்பர். யூடியூப்ல கற்றுக்கலாம். ஓகே ஓகே சூப்பர் சூப்பர். சரி ஓகே, பொஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா நீங்கள்? இல்லை, இங்கே தான் வந்திருக்கோம், வண்ணாரப்பேட்டையில் அந்த ஜிஆர்டி போயிருக்கோம். சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்காமல் வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். சரிங்களா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். பொஷாகம் ஜிஆர்டி வழங்கும் இவங்க ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரு அன்பு பரிசு. ஓகே, ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ ஸோ மச். என்ன வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நானம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தரும்
அன்னை வழங்கும் பொர்ஷாகம் ஜெட்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 ஹாப்பி நியூ இயர் உங்கள் 2 பேருக்குமே. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். எவ்வளோ இனிமையாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு சில பேர் சொல்லவும் மாட்டேன்றாங்க சேம் டியூன் கூட. சரி, ஓகே, இன்றைக்கி வந்து நியூ இயர் பிளான் என்ன உங்களுக்கு? கோவிலுக்கு போகணும். ஓகே, அதுக்கு முன்னாடி உங்கள் நேம்? என்னோட பேர் கோட்டீஸ்வரி. ஓகே, நீங்கள்? என் பேர் சத்யவாணி. ஓகே, பேர் பார்த்தீங்களா அப்படியே ஓஹோன்னு இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக கேட்கவே அவசரமாக இருக்குது. எங்களுக்கும் வந்துட்டு அந்த மாதிரி பேர் வைக்கலாம் நாங்கள் ஃபீல் பண்ணுறோம், கோடீஸ்வரன்ட்டு. நல்லாயிருக்கும் வச்சா. வச்சுக்கோங்க, இப்போ கூட வச்சுக்கலாம். இப்போ கூட வச்சுக்கலாம். சரி சரி, ஓகே ஓகே, சூப்பர். இப்போ சொல்லுங்கள் நியூ இயர் பிளான். கோவிலுக்கு போகணும், நல்லா நான்வெஜ் செஞ்சு சாப்பிடணும், ஓகே, ஜாலியாக இருக்கணும், என்ஜாயாக இருக்கணும். ஓகே, சூப்பர். பட் ஆனால் இன்றைக்கி வந்து நல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தானே? அப்படிலாம் இல்லையே, கோவில் போயிட்டு வந்து சாப்பிடலாம். ஓ, போயிட்டு வந்துட்டு சாப்பிட்றலாம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் போகக்கூடாது. சரி சரி, நீங்கள்? நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நல்லா இந்தியாவே இருந்து இது சாப்பிடுவோம். ஓகே ஓகே, சூப்பர் சார். நீங்கள் என்ன நியூ இயர் பிளான்? அதுக்கு முன்னாடி உங்கள் பேர்? டெம்பிள் சங்கர். நைஸ் நேம் சார். இன்றைக்கி வந்து நியூ இயர் பிளான் உங்களுக்கு? டெம்பிளுக்கு போகிறோம். டெம்பிள் போயிட்டு அப்படியே ரவுண்ட் சுற்றிட்டு வருவோம். ஓகே, ரவுண்ட்ஸ் சுற்றிட்டு லாஸ்ட்டாக வீட்டுக்கு வந்து உட்காந்து டிவி போட்டு படத்தை பார்த்து தூங்க வேண்டியது தான். அவ்வளோதான், இன்றைக்கி பிளான் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே சார். இப்போ இதே வந்துட்டு இப்போ நீங்கள் என் வயசில் இருக்கும்போது என்ன சார் உங்களுக்கு பிளானாக இருந்திருக்கும்? ஜாலியாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி அப்படி ஒரு செகண்டில் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பழைய ஞாபகத்துக்கு கொண்டு போயிட்டேனா? ஓகே, சூப்பர் சார். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோலம் போகிறதுனால என்னென்ன நன்மைகள்மா? என்ன ஒன்று, வீட்டுக்கு நல்லது. குனிஞ்சு நிமிந்து செய்கிறதால எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸாக இருக்கும் மார்னிங் டைமில். சரி சரி சரி, அதான் நானே சொல்கிறேன். ஓகே. அப்போ நீங்கள் சார் கோலம் போகிறதுனால உடம்போட வலி அதெல்லாம் கிளியர் ஆகிடும். அதனால் வந்து கோலம் போகிறது ஒரு சூப்பர் சார். இந்த வருஷத்துலேருந்து நம்மனா மாற்றிடலாமா? நம்ம ஆண்கள்லாம் கோலம் போட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு இவங்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சிடலாமா? நம்ம கோலம் போட்டுட்டு சீரியல் பார்த்துட்டு வீட்டில் சமைச்சிட்டு இங்கேயே உட்காந்துடலாம். ஓகே, நல்லா தானே இருக்கும் இந்த பிளானு. ஓகே, இந்த பிளானில் வந்து நாங்களாம் வந்துட்டு உரிமை குரல் கொடுக்க போகிறோம். நீங்களும் வந்துருங்க மக்களே. செய்ய மாட்டீங்க, சொல்லுவோம் தவிர செய்ய மாட்டீங்க. மாதிரியெல்லாம் குஞ்சி கிஞ்சி உங்களால் கோலம் போட முடியாது. வெளியே போய் வேலை செய்வீங்க, ஆனால் வீட்டில் செய்ய மாட்டீங்க. ஓகே, ஆண்கள்லாம் வந்துட்டு வெளியே தான் வேலை செய்வாங்க, வீட்டில் வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றாங்க. ஓகே, சூப்பர். எங்களுக்காக உரிமை குரல் கொடுக்க எங்களை மாதிரி நிறைய பசங்க இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் நாங்கள் போராட்டமே பண்ணுவோம் இதுக்காக. உங்களுக்காக பண்ண, நாங்கள் எங்களுக்காக பண்ணுவோம். ஓகே, சூப்பர். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை உருவாக்கி நினைக்கிறேன். நம்ம வேறு கேள்விக்கு போயிடலாம். சரி, இப்போ என்ன கேள்வினா சார், இப்போ முன்னாடி இருக்க ஜென்ரேஷனில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் கோலம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாயிருச்சா? இப்போ அதிகமாக இருக்குது. நீங்கள் சார்? இப்போ பெரும்பாலும் ஃபுல்லாக போடுறாங்க. சரி, ஓகே. என்னென்ன மாதிரி அதிகமாக இருக்குன்னா என்னென்ன டிஃப்ரெண்ட்? வந்து கம்பி கோலம் சாணி தெளித்து போடுவாங்க, நல்லா அந்த மாதிரி இருக்கும். இப்போ வெரைட்டியாக போடுறாங்க. ஸோ அது அச்சு ஸ்டிக்கர் ஒட்டுறாங்க, அச்சு வச்சு போடுறாங்க. பட் மேனுவலாகவே நல்லா பண்ணுவாங்க. நல்லா போடுறாங்க. கையில் போடுறது தான் இதெல்லாம். சரி, ஓகே. நீங்கள் எத்தனை புள்ளி வச்சு போட்டுருக்கீங்க? 16. 16க்கு இவ்வளோ பெருசாக வருமா? ஓகே ஓகே. நீங்கள் எத்தனை புள்ளி அதிகமாக வச்சு போட்டிருக்கீங்க? 21 புள்ளி 25 புள்ளி எல்லாம் வச்சு 25 புள்ளி தான் அதிகம். இது வந்து இடம் பத்தலை, இங்கே நல்லா 16. சரி, ஓகே. அடுத்த வருஷம் காம்படிஷன் வந்துட்டு கிரவுண்டில் வாங்கி நம்ம இது பண்ணலாம், சரிங்களா? ஓகே, இது வந்துட்டு இந்த வருஷம் நடந்துருச்சுன்னா நம்ம பழிச்சிருச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் நம்ம கிரவுண்டுக்கு தான் போகிறோம், சரிங்களா? சரி, ஓகே சார். நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா நீங்களாம் கூட போடணுன்னு? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வேணாம். நம்மளுக்கு என்னத்துக்கு அதெல்லாம், சும்மா இவங்க தான் இருக்கிறாங்களே. சரி, டிபார்ட்மெண்ட் அது லேடிஸ் டிபார்ட்மெண்ட், நம்மளாம் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஓகே, சூப்பர் சார், சூப்பராக சொன்னீங்க. பொஷாக்கம் ஜேட்டி வந்திருக்கீங்களா நீங்கள்? பொஷாக்கம் வரல, வாஷர்மேன் போய்ட்டு வந்திருக்கேன். சரி, ஓகே ஃபைன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொன் பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் வந்துட்டு போயிட்டுருக்கு. வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட் ஆன், சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஒன் செகண்ட், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பொஷாக்கம் ஜேட்டி வணக்கம், ஒரு அன்பு பரிசு. வா 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 என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம். அன்னை டிவி வழங்கும் பொஷாகம் ஜேட்டி கோலம் கொண்டாட்டம் சீசன் 6 ஹாப்பி நியூ இயர். உங்கள் எல்லாருக்குமே இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, உங்கள் பேர்? நாகராணி. நைஸ் நேம். நீங்கள்? தேவி. ஆமாம், உங்களை பார்த்துட்டேன், பேர் ஞாபகம் வந்துருச்சு. சரி, ஓகே. உங்கள் பேர் நல்லா இருக்குது, பேருக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஐஸ் வந்து நல்லா இருக்குது. நாகராணி அவங்க பேர், கரெக்டு தானே? சரி, ஓகே, வெக்கம். சரி, ஓகே. இப்போ வந்துட்டு உங்கள் எல்லாருக்குமே நியூ இயர் பிளான் என்ன?
சொல்லு என்ன என்ன வந்துட்டு இன்னைக்கு நியூ இயர் பிளான் உங்களுக்கு? பீச்சுக்கு போகணும். ஓகே ஃபைன். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இருந்து கும்பலாக இருந்து அவங்களுக்கு பிடிச்சது செஞ்சு எல்லாம் கும்பலாக இருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஓகே, வீட்டில் கும்பலிங் ஃபைங் அண்ட் ஹாப்பினஸ். ஓகே சூப்பர். நீங்கள் ரெண்டாவது வாட்டி சொல்லுங்கள் உங்கள் பிளான். நான் தான் மாதா சர்ச்சுக்கு போகலான்னு இருக்கேன், பெஸ்ட் நகர். ஓகே, ஞாபகம் வந்துருச்சு, அவங்க வந்து பெசன்ட் நகர் சர்ச்சுக்கு போகிறாங்க. ஓகே சூப்பர். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் ஒரு மாற்று தெரியும்ல, இப்போ இந்த வருஷத்தோடு நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், இதெல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூ இயர் ரெசல்யூஷன் என்ன உங்களுக்கு? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வருஷத்தோடு வந்துட்டு கோவப்பட மாட்டேன், இந்த வருஷம் பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆக போகிறேன், அந்த மாதிரி எதனா உங்களுக்கு? அது மாரிலாம் எதுவும் இல்லை. இப்போ எல்லாரும் இருக்கிற மாரி சந்தோஷமாக எப்பவுமே இருக்கணும். சரி. வேற எதுவும் இல்லை. ஓகே சூப்பர். ஆனால் எங்கள் ஃபேமிலியில் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, நீங்கள் வேறு எதனா சொல்லுங்கள். நீங்களாம் ஃபேமிலி இல்லைன்னா அவங்க ஃபேமிலி எப்படி அவங்க கேட்பாங்க? உங்கள் ஃபேமிலி கூட சந்தோஷமாக இருக்கும். ஓகே சூப்பர். ஓகே, இப்போ கோலம் போடுறதுனால என்னென்ன நன்மைகள்னு தெரியுமா? காலையில் கோலம் போட்டால் மங்களகரமாக இருக்கும், வீட்டுக்கும் நல்லது, எல்லாருக்கும் ரோட்டுக்கும் நல்லது. வெளியே ஒரு அப்படி இல்லை, ஒரு குப்பை இல்லாத சுத்தமாக இருந்தால் தெரு எல்லாம் பசங்க நடக்கிறதுல அதெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு நல்லது. சரி. ஓகே சூப்பராக சொன்னீங்க. நீங்கள் ஆக்சுவலாக வந்து அவங்க பக்கத்தில் போய் குசு நீங்களே பேசணும். சரி வேணாமா, பேசலையா? நீங்களே எதனா பேசணும் இப்போ? அப்படியா? ஆமாம், கம்பல்சரி. கோலம் போடுறதுனால நம்மளை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நல்ல நன்மை, நம்மளையும் சேர்த்து. ஆமாம், எல்லாரும் தான். நம்மளையும் சேர்த்து சுற்றி இருக்க எல்லாமே நல்லது. சரி ஓகே, இப்போ கோலம் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்க்காக போடுறாங்களா இல்லை கடவுள் சம்மந்தப்பட்டு போடுறாங்களா? ரெண்டுத்துக்குமே தான். ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்கிறீங்களா? ஒன்று வந்து கோலம் போடுறது வந்து அந்த பச்சரிசியில் போடுறதுனால அந்த எறும்பு கோசம் அது நல்லது. இன்னொன்று வந்து அதை சுத்தம் பண்ணி நம்ம சாணியெல்லாம் தெளித்து அந்த கோலம் போடுறதுனால வந்து நம்மளுக்கும் நல்லது. ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருக்குது. ஆக்சுவலாக 16 நாள் ஆகிடுச்சு இந்த ஷோ நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது. எறும்புக்கெலாம் நல்லதுன்னு வந்துட்டு சொல்கிறீங்க இந்த கோலம் போடுறதுனால. இப்போ வந்துட்டு ஃபுல்லாக கலர்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கீங்களே, கோலம் சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிடாதா? ஜனவரின்றதுனால தான் அந்த கலர் கோலமாவெல்லாம். இந்த பொங்கல் இந்த ஜனவரி டைமில் மட்டும்தான் இந்த கலர்லாம், மற்ற நேரம்லாம் அரிசி மாவில் தான் கோலம். சரி ஓகே. மற்ற நாள்லாம் இப்போ ஜனவரி பொங்கல்னால் மட்டும் ஃபுட் பாய்சன் வந்து விட்டுறீங்க? அந்த மாதிரி கலர் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்றதுக்கோசம். சரி ஓகே சூப்பர். நீங்கள் நான் அந்த கேள்வியே சரியாக கவனிக்கல. ஓகே, அப்போ உங்களுக்கு புது கேள்வி கேட்டுடலாமா? வேண்டாமா? சரி ஓகே, சிரித்து சமாளிச்சிட்டாங்க வேண்டாம்ப்பா அப்படின்ட்டு. சரி ஓகே, எனிவே ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பொருஷாகம் ஜிஆர்டி வந்திருக்கீங்களா? இல்லை, எம்சி ரோட்டில் இருக்கிற ஜிஆர்டி தான் போயிருக்கோம். ஓகே ஃபைன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா எனக்கு தெரிஞ்சு 6-7 ஸ்டாப்பு தான் நினைக்கிறேன். அங்கே வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். கோல்டன் சில்வர் நிறைய கலெக்ஷன் இருக்குது. ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஆஃபர்னு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கேன். வேஸ்டேஜஸ்க்கு 20% டிஸ்கவுண்ட். சரிங்களா? மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஸ்டன்னாக நிற்கிறீங்க அப்படியே, போதும் நான் எப்போ விடுவானோன்னு பார்க்குறீங்களா? சரி ஓகே, எனிவே தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். வியூவர்ஸ்க்காக நல்வாழ்த்துக்கள்ப்பா. ஜிஆர்டிக்கும் வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் இது இனிய புத்தாண்டு. போயிட்டீங்களா? பரவாயில்ல, அட்வான்ஸ் பொங்கல்னு சொல்கிறீங்க. இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சரி ஓகே, தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாப்பி நியூ இயர் ஒன்ஸ் அகேன். பொருஷாகம் ஜிஆர்டி வழங்கும் ஒரு அன்பு பரிசு. என வரவேற்கும் வண்ண பூக்களின் கோலம், நலம் சேர்க்கும் வளையல் கைகளில் தீபம், சுபாரம்பம் தருமானந்தம், சுபாரம்பம் பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. சென்னை புரசைவாக்கத்தில் முதல் முறையாக தரத்தை போற்றும் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 6 மகளிருக்கான கோலப் போட்டி. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922.
வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் புருஷவாக்கம்.